இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக மகாவிஷ்ணு வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு 10 அவதாரங்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையே நம்ம வந்து தசாவதாரம்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணு 10 அவதாரம் மட்டும்தான் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. மகாவிஷ்ணுவோட அம்சத்தில் எடுத்த சில அவதாரங்கள் இருக்குது. அதை மகாவிஷ்ணுவோட அம்ச அவதாரம்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்ச அவதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நரநாராயணர் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி மகாவிஷ்ணுவோட அம்சத்தில் பிறந்த இந்த நரநாராயணர் அப்படிங்கிற சகோதரர்கள் வந்து ஏன் சிறப்பு வாய்ந்தவங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க அவதாரத்தில் அவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்க, என்னெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சீரிஸில் பார்க்க போகிறோம். முன்னொரு சமயம் பிரம்மதேவனோட இருதயத்திலிருந்து தர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறந்தாங்க. தர்மன் வந்து அவர் பேருக்கு ஏற்பவே அவர் தர்மசீலனா அவர் வாழ்ந்து வந்தார். தர்ம நெறிகள் தவறாமல் அவர் மிகப்பெரிய தவ முனிவராகவும் இருந்தார். இந்த தர்மன் அப்படிங்கிறவர் வந்து தட்ச பிரஜாபதியோட 10 மகள்களை திருமணம் பண்ணார். அந்த 10 மகள்களை திருமணம் பண்ணி அவர் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். இந்த தருமனுக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. அந்த 2 மகன்களுக்கு ஹரி, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த 2 பேரும் தான் வந்து பிற்காலத்தில் நரநாராயணர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய புகழ்பெற்றவங்களாகவும் திகழ்ந்தாங்க. இந்த நரநாராயணர் 2 பேருமே வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க மிகப்பெரிய தவ யோகிகளாக இருந்தாங்க. அதாவது கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடிய பதரி ஆசிரமத்தில் அவங்க நெடுநாட்கள் தவம் பண்ணி உலகம் போற்றும் தவ முனிவர்களாக வாழவும் செஞ்சாங்க. அவங்க நிறைய வரங்களை பெற்று நிறைய சித்திகளை அவங்க அடையவும் செஞ்சாங்க. இருந்தாலும் அவங்க வந்து தவத்தை விடாமல் அவங்க தவம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பொதுவாக தவம் பண்ணுறவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த வரம் கிடைச்ச உடனே அவங்க தவத்தை கைவிட்டு அவங்களோட வாழ்க்கையை நோக்கி போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சித்திகள் அடைஞ்சோடனே அவங்க அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த நரநாராயணர்கள் 2 பேருமே மட்டும் அவங்க தவத்தை கைவிடாமல் தவம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி நரநாராயணர்களோட மிகப்பெரிய கடுமையான தவத்தினால அவங்க உடல்ல இருந்து ஏகப்பட்டமாக உஷ்ணங்கள் வெளியேற ஆரம்பிச்சது. அதனால் 17-14 லோகத்தில் உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிச்சது. இதை பார்த்து தேவேந்திரன் ரொம்ப பயந்தாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து தவம் பண்ணுறவங்க அவங்க தவத்துக்கு முடிஞ்ச உடனே அவங்க அடுத்த வேலையை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் இவங்க தவம் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்னோட பதவிக்கு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் பயந்தார். இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் முடிவு பண்ணி அவர் நரநாராயணர் ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஐராவத யானை மலை ஏறி அவர் இமயமலையில் இருக்கக்கூடிய நரநாராயணர் ஆசிரமத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தவம் பண்ணதுனால அவங்க அதிகமான வலிமை பெற்று அவங்க உடல் வந்து சூரியனை போல் தேஜஸ் கொண்டு இருந்துச்சு. தேவேந்திரன் பார்த்த உடனே அவர் கண்ணை அவர்னாலே நம்ப முடியல. ஏன்னா 2 சூரியன் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நரநாராயணர்கள் அவங்க கடுமையான தவங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே தேவேந்திரன் அவங்க பொறுமையாக ஐராவத யானை மலை இருந்துக்கிட்டு அவங்க நரநாராயணர்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க, தர்மனின் மகனான நரநாராயணர்களே, நீங்கள் எதுக்காக தவம் பண்ணுறீங்க? உங்களோட தவத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறது கேளுங்க. அது கொடுக்கக்கூடாத வரமாக இருந்தாலும் அதை நான் எப்படியாவது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இப்படி தேவேந்திரன் வந்து சிம்ம கர்ஜனையோட இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்ன உடனே நரநாராயணர்கள் அவங்க ஏதாவது ஒரு வரம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆனால் இந்திரன் வந்து நினச்ச மாதிரி நரநாராயணர்கள் கொஞ்சம் கூட எதுவுமே கேட்கல. இந்திரன் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்திரனை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் அந்த நரநாராயணர்கள் 2 பேருமே வந்து கடுமையான தவத்திலே அவங்க யோகத்திலே வந்து நிலச்சி நின்றுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே இந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. என்ன இது, நம்மளே இறங்கி வந்து என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறோம், நம்மளை இவங்க ஒரு ஆளாக கூட மதிக்கலை, இவங்களுக்கு நான் யார் அப்படிங்கிறது காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க தவத்தை கலைக்கிறதுக்காக அதிகமான மழையை உண்டாக்குனாங்க. ஆனால் அந்த மழை வந்து நரநாராயணர்கள் முன்னாடி ஒன்றுமே செய்யலை. அது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சுழல் காற்றுகளை உண்டாக்குறாரு, 4 பக்கமும் நெருப்புகளை உண்டாக்குறாங்க. நரநாராயணர்கள் பயமுறுத்துற மாதிரி அவங்க பாம்புகள், நாய்கள், சிங்கம், புலின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு மாயை போல் அவர் உருவாக்குறாங்க. ஆனால் இந்த எந்த விஷயத்துக்குமே வந்து நரநாராயணர்கள் அவங்க செவிசாய்க்கவும் இல்லை, அவங்க அதை கண்டுக்கவும் இல்லை. அவங்க ரொம்ப அலட்சியமாக எண்ணிட்டு அவங்க தவத்தில் மட்டுமே நிலச்சிருந்தாங்க.
இப்படி இந்திரன் எடுத்த எல்லா முயற்சிகளுமே வீணாக போச்சு அப்படின்றத நினச்ச உடனே இந்திரனுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது. எப்படி இந்த நரநாராயணர்களுக்கு இவ்வளோ சக்திகள் வருது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்க செஞ்சார். அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த நரநாராயணர்கள் யாரை நோக்கி தவம் இருக்காங்க அப்படின்னா இந்த மகாமாயை உண்டாக்குற அந்த ஆதிபராசக்தி நோக்கி தவம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாக் பீஜம், காம பீஜம், மாயா பீஜ மந்திரங்களை அவங்க தினந்தோறும் உச்சரிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்கள எந்த ஒரு மாயையும் நெருங்காமல் அவங்க வந்து தவத்திலே நிலச்சி நிற்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்திரன் வந்து சரி, நம்ம இந்த மாயையால் இவங்களை கண்டிப்பாக வந்து தவத்தை கலைக்க முடியாது, அதனால் நம்ம வேறு வழிகளை கையாளணும், நம்ம கையாளக்கூடிய யுத்தி அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கணும், இதனால் நரநாராயணர்கள் ஜெயிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ அவர் நினச்சி அவர் யோசித்து ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுறாரு. எப்பேற்பட்ட தவ யோகிகளாக இருந்தாலும் அவங்க காமத்துக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பாங்க, அதில் மயங்கவும் செய்வாங்க. அதுக்கு இந்த நரநாராயணர்கள் விதிவிலக்கு கிடையாது. அதனால் நம்ம மன்மதன் கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் மன்மதனை அழைக்கவும் செய்கிறாரு. காமதேவனை பார்த்த உடனே இந்திரதேவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஆனால் இந்திரதேவன் வந்து ஒரு குழப்பத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி மன்மதன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு இந்திரதேவனை பார்த்து என்ன ஆச்சு, எதுக்காக குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ இந்திரதேவன் வந்து சொல்கிறாங்க, மன்மதனே, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோ, உன்னோட காலமான வசந்த காலத்தை உடனே போய் அந்த நரநாராயணர்கள் ஆசிரமத்துக்கிட்ட உருவாக்கு, நீ ஒரு ரதிதேவியை நீ அழைச்சிட்டு போ, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவ கன்னிகள் கூட்டத்தை மொத்தமாக நீ பரிவாரங்களை அழைச்சிட்டு போ, உன்னோட சக்தி வாய்ந்த மலர் அம்புகளை அந்த நரநாராயணர்கள் மேலே நீ எய்யவும் செய்யணும், ரம்பை, திலோத்தமை போன்ற அழகிய தேவ கன்னிகளை வச்சுட்டு அந்த நரநாராயணர்கள் மனசை களைச்சி அவங்களுக்கு காம வெறியை உண்டாக்கவும் செய்யணும், இதனால் அவங்க தவம் கலையணும். இப்படி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இந்திரதேவன் சொன்னதை கேட்ட உடனே மன்மதனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. என்னடா இது, நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ மன்மதன் வந்து இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்திரதேவனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் கேட்குறாங்க, மன்மதனே ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நரநாராயணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தவ யோகிகளை தான் தவத்தை கலைக்க போகிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயமா என்ன, எனக்கா இதை ஒரு முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது மன்மதன் வந்து சொல்கிறாங்க, என்னோட சக்தியால் நான் பிரம்மதேவனையும் விஷ்ணுவையும் சூரியனையும் ஏன் உன்னையும் கூட நான் வயப்படுத்தியிருக்கேன், ஆனால் இந்த நரநாராயணர்கள் வந்து கடுமையான தவயோகிகளாக இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை என்னால் வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆதிபராசக்தி நோக்கி காமராஜம் அப்படிங்கிற மகா பீஜாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக என்னோட காம பானங்கள் அப்படிங்கிறது இவங்களை ஒன்றுமே செய்யாது, அதனால் கண்டிப்பாக இவங்களை என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு மன்மதன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்திரதேவன் வந்து மன்மதனை பார்த்து சொல்கிறாங்க, மன்மதா, இந்திரதேவனாக இருக்கக்கூடிய நான் வந்து இவ்வளோ சிறப்புடையவனா எப்படி இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன், சாதிக்க முடியாத விஷயத்தை கூட ரொம்ப எளிமையாக சாதிக்கக்கூடியதுனால தான் இந்திரதேவனான நான் வந்து புகழ் பெற்றவனாக விளங்கவும் செய்கிறேன், அதனால் இந்த நரநாராயணர்களை நீ ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற, நீ கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும், உன்னால் மட்டும்தான் இவங்களை ஜெயிக்க முடியும், நீ தைரியமாக போய் உனக்கு வேண்டுமான பரிவாரங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நரநாராயணோட தவத்தை நீ களைச்சிட்டு வா, இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் சொல்கிறாங்க. இந்திரதேவனோட ஆணையை கேட்ட உடனே மன்மதனால் மறுக்க முடியாமல் அவங்க வேறு வழி இல்லாமல் தேவ கன்னிகளான அப்சரஸ்களை எல்லாருமே அழைச்சிக்கிட்டு அவங்களோட சக்தி வாய்ந்த காம பானங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய பரிவாரத்தோட நரநாராயணர்கள் இருக்கக்கூடிய அந்த இமலையில் இருக்கக்கூடிய பதரி ஆசிரமத்துக்கு அவர் போகவும் செய்கிறாரு. மன்மதன் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்பமான மன்மதனோட வசந்த காலம் அப்படிங்கிறது துவங்கவும் செய்யும். அதனால் மன்மதன் வந்து பதரி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இமயமலை சாரலில் வந்து வசந்த காலம் அப்படிங்கிறது துவங்க ஆரம்பிச்சிருச்சு. மரங்கள் எல்லாமே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு, வண்டுகள் எல்லாமே ரீங்காரமிட்டு அந்த பூக்களில் வந்து மொய்த்துட்டு இருந்துச்சு, மரக்கிளைகளில் குயில்கள் எல்லாமே அதோட இணையை பார்த்து அழகான பாடல்களை பாடிட்டு இருந்துச்சு, கொடிகளில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே பூத்து குலுங்கி அது சிரிச்சுட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மற்ற பிராணிகள் எல்லாமே வந்து தன்னோட இணை சேர ஆரம்பிச்சுது. 4 திசைகள்லையும் இன்பமான தென்றல் காற்று நறுமணத்தோட வீசவும் ஆரம்பிச்சுது. எல்லா பக்கமும் இன்ப வாசனைகள் வீசவும் செஞ்சுது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
என் இமயமலை சாரல்ல ரொம்ப நாளாக தவம் பண்ணிக்கூடிய தவ முனிவர்கள் கூட அவங்க மனசு சஞ்சலப்பட்டு அவங்க தவத்தை கைவிடவும் செஞ்சாங்க. இது மாதிரி மன்மதன் வந்து அந்த இமயமலையவே வந்து அவரோட இடமா மாற்றி அங்க எல்லாரையும் வந்து காமபானங்கள் செலுத்தாமலே அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் தன்வசப்படுத்தவும் செஞ்சாரு. இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த யுத்திகளோட அந்த மன்மதன் வந்து ரதிதேவியை அழைச்சிட்டு அவரோட பரிவாரங்களோட அவர் நரநாராயணர் ஆசிரமத்துக்கு ரொம்ப விரைவா போயிட்டும் இருக்காரு. இப்படி மிகப்பெரிய தவயோகிகளா இருக்கக்கூடிய நரநாராயணர்களோட தவத்தை எப்படியா கலைக்கணும்னு சொல்லி இந்திரதேவன் பல முயற்சிகள் எடுத்தாரு. எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு நினைச்ச உடனே இந்திரதேவன் வந்து கடைசியா மன்மதனோட உதவியால தான் இந்த நரநாராயணர்களோட தவத்தை கலைக்க முடியும்னு சொல்லிட்டு மன்மதன்ட்ட அவர் உதவிகளை கேட்கிறாரு. மன்மதன் தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் கொடுக்கவும் செய்கிறாரு. மன்மதன் வந்து இந்திரதேவனோட ஆணையை தட்ட முடியாம அவங்க நரநாராயணர்களோட ஆசிரமத்துக்கு போகவும் செய்கிறாங்க. அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தையே வந்து மன்மதன் தன்னோட வசந்த காலத்தால் அவர் பயப்படுத்தவும் செஞ்சார். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து தன்வசப்படுத்தவும் செஞ்சாங்க. இப்படி மன்மதன் வந்து இதுவரையும் யாரும் கண்டுறாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிவாரங்களோட அவர் நரநாராயணர் ஆசிரமத்துக்கு போகவும் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய தவ யோகிகளாக இருந்தாலும் அவங்கள தன்வசப்படுத்தக்கூடிய இந்த மன்மதனால் நரநாராயணரோட தவத்தை கலைக்க முடியுமா? இந்திரதேவன் மன்மதனை முழுசாக நம்பியிருந்தார். இந்திரதேவனோட நம்பிக்கையை வந்து மன்மதன் காப்பாற்றுவாரா, இல்லை நரநாராயணர்கள் அவங்க தவத்திலே லகிச்சிருந்து மன்மதனை ஜெயிக்க செய்வாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்டினியூஸாக பாருங்கள்.